Satyabhama Institute of Science and Technology, Chennai. ரீசெண்டா கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் தான் தமிழ்நாட்டையே உழுக்கிற விதமா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஷச்சாராயம் குடிச்சு இப்ப ஏராளமானவங்க உயிர் இழந்துட்டு வராங்க. 25 பேர்ல ஆரம்பிச்சு இப்ப 50 பேரா உயிர் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றும் வராங்க. சோ கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து திரைப்பிரபலங்கள், பொலிட்டீஷியன்ஸ்னு எல்லாரும் அவங்களுடைய கண்டனத்தையும் ஆறுதலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில இப்ப ஆக்டர் சூர்யா அவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிற விதமா அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எனும் தகவல் அச்சமூட்டுகிறது. அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரலும் மனதை நடுங்கச் செய்கிறது. விஷச்சாராயத்திற்கு அன்புக்குரியவர்களை பலி கொடுத்து விட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகளில் ஆறுதல் சொல்லிவிட முடியும்? தற்போது அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஊடகங்கள், மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்து இருக்கிறது. அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது. கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து 22 பேர் பலியானார்கள். அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தது. இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்து இருக்கிறார்கள். இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களை டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேச்சு பொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது. டாஸ்மாகில் 150 ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது 50 ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள். குடிக்க அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபரின் பிரச்சனை அல்ல, அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப் போகிறோம்? அரசாங்கங்களை குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களின் குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கு முன் உதாரணமாக திட்டங்களை வகுத்து ஓர் இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும். குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனைன்னு சொல்லி இனி ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காப்போம், அன்புடன் சூர்யான்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா அவருடைய ஆதங்கத்தையும் மன வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. சூர்யா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐகானை டிங் அடிச்சிருங்க.